இந்த தோல்விக்கு காரணமே இதுதான். இந்த ரன் அடிச்சிருந்த ஆர்சிபியை வீழ்த்திருக்கலான்னு ரஹானே தோல்விக்கு பிறகு வேதனையோட பேசியிருக்காரு. வெற்றிக்கு காரணம் இதுதான், விராட் கோலிக்கே நான் கேப்டனுங்கிற மாதிரி ஆர்சிபி கேப்டன் ராஜ் படிதர் பேசியிருக்காரு. ஸோ வெற்றிக்கு பிறகு ராஜ் படிதரும் தோல்விக்கு பிறகு ரஹானேவும் என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்காங்க அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நடந்து முடிஞ்ச கொல்கத்தா விசஸ் ஆர்சிபி மேட்ச்சில் கொல்கத்தா அடித்த 174 ரன்னா 16 ஓவரில் ஆர்சிபி அடித்து வெற்றி பெற்றாங்க. விராட் கோலி ஃபிலிப் ஷாட்டோடைய அதிரடி ஆட்டத்தால் ஆர்சிபி ஈஸியாகவே ஜெயித்தாங்க. இந்த தோல்விக்கு பிறகு பேசிய ரஹானே, இந்த போட்டியில் நாங்கள் தொடக்கத்தில் அதிரடியாக விளாண்டோம். நானும் வெங்கடேஷ் ஐயரும் களத்தில் இருக்கும்போது நாங்கள் 200 ரன்களுக்கு மேலே அடிக்கணும்னு திட்டம் போட்டிருந்தோம். ஆனால் சீரான இடைவெளியில் அடுத்தடுத்து எதிரணி 3 முக்கிய விக்கெட்டை எடுத்து எங்களை 200 ரன் அடிக்க விடாமல் தடுத்துட்டாங்க. இந்த பிச்சில் டியூ அதிகமாக இருந்துச்சு, இதனால எங்கள் பவுலர்கள் ஒழுங்காக பந்து வீச முடியலை. இந்த பிச்சில் கண்டிப்பாக 200 ரன்களுக்கு மேலே அடித்தா தான் வெற்றி பெற முடியும் அப்படிங்கிறது இப்போ தெரிய வருது. ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அதை அடிக்க ட்ரை பண்ணுவோம். மேலும் இந்த போட்டியில் நாங்கள் ஒரு சில தவறுகளையும் பண்ணியிருக்கோம். ஸோ இதற்கு பிறகு அந்த தப்பெல்லாம் செய்யாமல் நாங்கள் தப்பை திருத்திக்கிட்டு அடுத்து கம்பேக் ஆகும் அப்படிங்கிற மாதிரி ரஹானே சொன்னார். அடுத்ததாக வெற்றிக்கு பிறகு பேசிய ராஜ் படிதர், கேப்டனாக ஆர்சிபி போன்ற ஒரு அணியை வழிநடத்தும் போது கொஞ்சம் பதட்டம் இருந்துச்சு. ஆனால் இன்றைய போட்டியில் நாங்கள் சிறப்பாக விளையாண்டு எனக்கு சிறப்பான நாளாக மாறி இருக்கு. இன்றைய போட்டியில் நாங்கள் முக்கியமான நேரத்தில் முக்கியமான விக்கெட்டை எடுத்தோம். அதுக்கு முக்கிய காரணம் எங்கள் அணியை சேர்ந்த சுயாசா சர்மா மற்றும் குணால் பாண்டியா தான். அவங்களுக்கு கண்டிப்பாக கிரெடிட் கொடுக்கணும். ரசூல் போன்ற ஒரு வீரர் 2 ஓவர் நின்றுட்டா கதையே மாறி இருக்கும், இந்த போட்டியோடைய கதையே. ஆனால் அவர் விக்கெட்டை எடுக்க தான் நாங்கள் சுயாசா சர்மாவை போட வச்சோம். 4 ஓவர் வீச வச்சோம். அது எங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதுதான் போட்டியோடைய திருப்பு முனை. அதே போல் எங்கள் அணியை சேர்ந்த குணால் பாண்டியா முக்கியமான நேரத்தில் கேகேஆர் அணியோடைய பலமான விக்கெட்டை அடுத்து எடுத்தார். அதுக்கப்புறம் தான் நாங்கள் அணிக்குள்ளே வந்தோம். டெட் ஓவரில் எங்கள் வீரர்கள் சிறப்பாக பந்து வீசினாங்க. எங்கள் பேட்டிங் மெட்டலாக இருந்து பிலிப் ஷாட் இந்த கிரவுண்டில் போன வருடம் நல்லா விளாண்டாரு. அந்த அனுபவத்தை காட்டியிருக்காரு. கோலி போன்ற ஒரு ஜாம்பவானுக்கு கேப்டனாக நான் இருக்கிறத நினைக்கும் போது ரொம்ப பெருமையாக இருக்குது. அவர் எனக்கு ஆதரவு தராது, அவர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறாரு. ஜாம்பவான் கிட்டேருந்து நிறைய விஷயங்கள் நான் மட்டும் இல்லை, அணி வீரர்களும் கற்றுக்கிட்டு இருக்கோம். நான் ஹர்ஷத் ராணாவை அப்படி தான் விளையாடணும்னு திட்டம் போட்டு அதுக்கான பிளானோட உள்ளே வந்தேன். ஆனால் கவர் திசையில் நோக்கி அடிக்கும்போது பந்து பேட்டில் எச்சிப்பட்டு அவுட் ஆகிட்டேன். கடைசி வரையும் நின்றுருந்தால் நல்லா இருந்திருக்கும். இருந்தாலும் விராட் கோலி கடைசி வரையும் நின்று போட்டியை முடிச்சுட்டாரு. முதல் வெற்றியே எங்களுக்கு சிறந்த வெற்றியாக மாறி இருக்கு. இது தொடக்கம் தான். இதுக்கப்புறம் இதே போல் எங்கள் அணி வீரர்கள் சிறப்பாக செயல்பட்டு கண்டிப்பாக நாங்கள் எங்கள் கோலை அச்சீவ் பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி ராஜ் படிதர் வெற்றிக்கு பிறகு கெத்தாக பேசியிருக்காரு. ராஜ் படிதரோடைய இந்த ஸ்பீச்சை பற்றியும் ரஹானோடைய ஸ்பீச்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஆர்சிபி இந்த வருடம் கோப்பையை வெற்றி பெறுமா அப்படிங்கிற கருத்தை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்கள். இதில் பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள்.